குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜான் டன் எழுதின ஒரு போம், த குட் மாரோ. குட் மாரோ அப்படின்னா த குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். த குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். குட் மார்னிங் என்பது ஏதோ ஒருத்தட்ட குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஒருத்தர் பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஆனால் இங்கே சாதாரண குட் மார்னிங் இல்லை, இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளிப்படைய செய்வது, அதான் குட் மாரோன்னு பேர். சாதாரணமாக ஒருத்தர் பார்த்து குட் மார்னிங் சொல்கிறதில்ல. இட் இஸ் தி அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் வித்தின் அஸ். நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளிப்படைய செய்வது இதான். நவ் வி see the poem. I wonder by my troth. Trothனா ட்ரூத்னு அர்த்தம். What you and I did till we loaded landed அர்த்தம். landed were we not weaned till then. I wonder. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. by my truth, நான் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. what you and I did, நீயும் நானும் செய்ததை நினைத்து பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜான் டன்னுடைய போய்ட்ரி எல்லாமே செக்ஸுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை தான் சொல்லும். இதே மாதிரி தான் இந்த உமர் கயாம், அந்த உமர் கயாம் பாட்டு பூரா பார்த்தீங்கன்னா மது அருந்துவது, பெண்களோடு இருப்பது, இப்படி தான் இருக்கும் வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மாவை வெளிப்படைய செய்வது, நீங்கள் கடவுளை அடைவது, இதுதான் இது உள்ள அர்த்தம். இது மாதிரி தான் இருக்கும். சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து நம்ம எத்தனையோ விளையாட்டு விளையாண்டுருக்கோம். ஆனால் ஒரு இம்மெச்சூர் சின்ன குழந்தைங்க எதையாவது விளையாண்டுக்கிட்டு அதில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போது நம்ம பெரியவங்களை ஆகிட்டோம். இப்போ நாம் ஒருவர் அன்பு செலுத்துகிறோம். இதில் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வென் வி லவ் எ உமன், அப்படி லவ் எ உமன்ங்கிற மாதிரி தான் வருது. லவ் எ உமன், அந்த பெண்ணை காதலிப்பது, பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது, அவளுக்காகவே இருக்கிறது, அவளோட வசிப்பது, இதுதான் எனக்கு ஆனந்தமாக இருக்குது, அப்படி தான் வரும். ஆனால் இந்த இடத்துல உமன் என்பதை நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா ஸ்பிரிட் காடுன்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரியல் மீனிங் புரியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க, சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாலி என்னமோ விளையாண்டுருப்போம். கண்ணாமூச்சி விளையாண்டுருப்போம், ஓடி ஆடி விளையாண்டுருப்போம், நொண்டி விளையாண்டுருப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம், என்னென்னமோ விளையாண்டுருப்போம். ஆனால் அந்த ஏஜ் வரும்போது ஜாலியாக ஒரு பெண்ணோட சேருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட என் லவ்வரை நான் பார்க்கணும், என்னுடைய காதலியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கிரிக்கெட் வேண்டாம். சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா, இல்லை என்னை காதலியை நான் வர சொல்லியிருக்கேன், அவள் கூட போய் கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சினிமாவை கட் பண்ணிடுவான். அப்போ எல்லாம் போயிடுதுல்ல, இதான் சொல்லணும். அப்போது காதலியோடு சேர்ந்து இருப்பது, அவளோடு வாழ்வது, அவளோடு நான் விளையாண்டு கொண்டிருப்பது, இதுதான் எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் சின்ன வயசுலேருந்து எப்படி இந்த இதிலெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இவ்வளோ நாள் நம்ம ஏதோ மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன, இது மனிதன். இப்போ மனுஷன் ஏதோ தனக்கு மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு எதேதோ செஞ்சிட்ருக்கான். அப்படியே கார் வாங்குகிறான், இந்த பையன் வெளியில் போனோம் அதுக்கு இன்னொரு கார் வாங்கு, இதான் அதை வாங்கு, இதை வாங்கு, வீட்டை கட்டு, இந்த அங்கே வீட்டை கட்டு, அதை பாரு, இதை பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இதில் தான் மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசில் எதோட மகிழ்ச்சின்னு நினச்சான், அப்புறம் இப்போ எதோ மகிழ்ச்சின்னு நினைக்கிறான். ஆனால் எது உண்மையான மகிழ்ச்சின்னு தெரியல. இதான் சொல்கிறேன், நான் எதையோ மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப காலம் இருந்துட்டேன். ஆனால் உன்னோடு சேர்ந்து இருப்பது, உன்னோடு வாழ்வது, உனக்காகவே உன் அருகிலேயே இருப்பது தான் முழு மகிழ்ச்சி என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது உன்னோடு என்பது ஒரு பெண்ணையோடுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு கடவுள்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த போம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ ஒண்டர், நான் ஆச்சரியப்படுகிறேன். What you and I did tell me loadedனா landed, நானும் நீயும் இந்த உலகத்திற்கு லேண்ட் ஆனதில் இருந்து, நாம் பிறந்ததில் இருந்து, were we not weaned அப்படின்னா தாயினுடைய மார்பில் இருந்து பால் அருந்துவதை separated from the mother's breastன்னு அர்த்தம்.
அதாவது அம்மாவின் மார்பிலிருந்து பால் அருந்துவதை நீக்கின காலம் வரையும் நீக்கின. அதுக்கப்புறம் till we landed were we not weaned till then. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளை மாதிரியே இருக்கோண்டா. எது உண்மையான மகிழ்ச்சின்னு தெரியாமல் ஏதோ விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்கோம். were we not weaned till then but sucked on country pleasures. country pleasures அப்படின்னா சிம்பிள் ப்ளஷர். கண்ட்ரி கிராம விளையாட்டு, கிராமத்து மகிழ்ச்சி அப்படின்னா. இந்த இடத்துல கண்ட்ரி என்பது சிம்பிள் ப்ளஷர், சின்ன சின்ன விளையாட்டு. இதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். பட் சக்குடுனா ஃபெட் ஆன் கண்ட்ரி ப்ளஷர்ஸ் சைல்டிஷ்லி. சின்ன பிள்ளைத்தனமாக எதையோ விளையாண்டுட்டு இதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அம்மா மார்பில் வந்து பால் குடிய மறக்காதவன் மாதிரி நான் நடந்துட்டு இருக்கேன்டா. இதுதான் சந்தோஷம் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் சக்ட் ஆன் கண்ட்ரி ப்ளஷர் சைல்டிஷ்லி ஆர் ஸ்னார்டட்னா ஸ்லெப்ட், தூங்கிட்டேன்னு அர்த்தம். தூங்கிட்டேன், ஸ்லெப்ட். வி in the seven sleepers den. டென்னா குகை. ஒரு குகையில் 7 பேர் போய் தூங்க ஆரம்பிச்சான். 200 வருஷம் உள்ளே தூங்கிட்டான். ஒரு அரசன் 7 கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் ஆளை ஏவுகிறார். அந்த அரசனிடமுடைய கொலையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த 7 கிறிஸ்தவர்களும் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. 200 வருஷம் கழிச்சு போனால் அவன் 7 பேரும் உயிரோட இருக்கான். எப்படா இருந்தான் அப்படின்னா 200 வருஷம் அங்கே தூங்கிட்டான். நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த இது போதும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சாமியாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே கடவுளை தியானிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க அப்படியே கடவுளை தியானிப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது நடக்கிறது, ஓடுறது, ஆடுறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு எனர்ஜி தேவை. நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உடலில் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும்ல, அதுவே போதும். இதனால தான் பறவைகள், விலங்குகள்லாம் ஹைபர்னேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபர்னேஷன் அப்படின்னா சில விலங்குகள்லாம் மழை காலம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் போய் தூங்கிடும், குகைக்குள்ள போய் அதான் தூங்கிடும். அப்போ அதை சாப்பிட்ருக்கிற அந்த உணர்வு, அந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள், அது தூங்குறதுனால அதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படாது, கொஞ்சோடு தான் தேவைப்படும். அது மட்டும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ் அப்படியே மழையெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்னோடனே அப்புறம் தான் அது குகையிலேருந்து வெளியே வரும், ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரும். அப்புறம் டெய்லி அது வேட்டையாடணும், சாப்பிடணும். ஏன்னா அது இனிமேல் அது ஆக்டிவாலாம் இருக்குது. அதான் சொல்கிறான் 200 இயர்ஸ் அவன் உள்ளுக்குள்ளே தூங்கினானே, அது மாதிரி நான் என்ன தூங்கிட்டேனா? இதையே இந்த வாழ்க்கையிலே மிக சிறந்தது என்று என்னுடைய வாழ்க்கையை நான் சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் இதுதான் சந்தோஷம் என்று நான் நினைத்து வாழ்ந்து விட்டேனே. நான் ஒரு இம்மச்சூராக ஒரு சிம்பிள் பிளேயில் மகிழ்ச்சியானது என்று நான் இருந்து விட்டேனே. ஆர் ஸ்னார்டட் வி இன் த 7 ஸ்லீப்பர்ஸ் தென். அவன் 7 பேரும் தூங்கினானே, அது மாதிரி என் வாழ்க்கையில் நான் தூங்கிட்டேனா? எது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான விளையாட்டு எது என்று தெரிந்து கொள்ளாமல் சிம்பிள் ப்ளஷர்ஸ்லேயே என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். இட் வாஸ் ஸோ. பட் திஸ் அப்படின்னா த ப்ளஷர் ஆஃப் லவ், எக்ஸப்ட் த ப்ளஷர் ஆஃப், பட் ஆனால் திஸ் எக்ஸப்ட் த ப்ளஷர் ஆஃப் லவ் ஆல் ப்ளஷர்ஸ் ஃபேன்சிஸ் பி. இந்த அன்பு, இந்த இடத்துல நீங்கள் பெண்ணுன்னே வச்சுக்கிட்டே பாருங்கள். எக்ஸப்ட் த ப்ளஷர் ஆஃப் லவ், காதலித்தல் என்கின்றதான் உண்மையான ப்ளஷர். இதை விட்டுப்புட்டு நான் எதையோ மகிழ்ச்சின்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது திஸ் இஸ் த ரியல் ப்ளஷர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இட் வாஸ் ஸோ. பட் திஸ் ஆல் ப்ளஷர்ஸ் ஃபேன்சி. எல்லா மகிழ்ச்சியும் சும்மா ஒரு ஃபேன்சினா ஒரு இமேஜினேஷன், சும்மா ஒரு கற்பனை. They are not true pleasures. Loving is true. அதுதான் உண்மையானது. Which I desire. If ever any beauty I did see. Beauty அப்படின்னா பியூட்டிஃபுல் உமன் அர்த்தம். If ever I see a beauty. நான் எப்பாவது ஒரு அழகை பார்த்தால், அழகு என்னால் அழகிய பெண்ணை பார்த்தால்,
அப்போது அப்படியே எனக்கு ஞாபகம் தான் வருது. இந்த காதலிக்கிறவனுக்கு புறம் தெரியும். காதலிக்கிறவன் பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தானா எனக்கும் தோணியிருக்கு. அப்படியே சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே காதலன் காதலி ஆடும்போது பார்த்தா அந்த காதலி நம்மளோட ஆடுற மாதிரியே தெரியும். சினிமா போஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த போஸ்டர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த லேடி கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள், அப்பயும் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுங்களாம் எப்போ நான் எதையோ சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் நான் ஏமாந்து போயிட்டேன். இட் இஸ் நாட் ட்ரூ ப்ளஷர். லவ்விங் எனக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் தான் வருது. அப்போ ஒன்றை தவிர எனக்கு வேறு எதுவுமே என் உள்ளத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிறான். தட் இஸ் த ட்ரூ லவ். அது முக்கியம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அந்த காதலும் இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு பொண்ணை பார்த்தா இதையும் பிடிக்கும். அது நல்லா பேசினா ஓகே, சும்மா பார்ப்போம், முடிஞ்சால் பார்த்துக்கோம், இதுவும் பிடிக்கும். ஆனால் அது லவ் இல்லை. அப்போ கடவுள் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் கடவுள் எடுத்துங்க. கடவுள் அப்படின்னா கடவுளிடம் மட்டுமே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம், கவனம், உங்களுடைய சிந்தனை எல்லாம் அப்படி கடவுள்கிட்ட மாத்திரமே இருக்கணும். அதுதான் பேரானந்தம். இவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் காதலையும் வச்சுங்க, நீங்கள் உங்கள் காதலி மேலே மாத்திரமே நீங்கள் நம்பிடுங்க, சந்தோஷமாக தான் இருக்கும். அவளோட பேசிக்கிட்டு இருக்கிறது, அவளோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, அவளோட சினிமாவுக்கு போகிறது, எங்கேயோ சுற்றுறது, ஸ்வீட் நத்திங்னு சொல்லுவாங்க. 3 மணி நேரம் உட்காந்து பேசுவான் பேசிக்கிட்டே இருப்பான். என்னடா பேசுனேன்னு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, ஒன்று கூட தெரியாது, சும்மா பேசுவான். தட் இஸ் ஸ்வீட் நத்திங். ஒன்றும் இல்லை, ஆனால் இனிமையாக இருக்கும். காதல், லவ். கடவுள் இந்த லவ்வே எப்படி இருக்கு அப்படின்னா, கடவுளை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? பேரானந்தமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிற செய்தி. விச் ஐ டிசைர் இஃப் எவர் எனி பியூட்டி ஐ டிட் சி. If ever I see a beautiful woman which I desire, அது நான் விரும்பிய பொண்ணை தான் எனக்கு அது தெரியும். அந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே எனக்கு என் பொண்ணு மாதிரியே இருக்கும், நான் விரும்பின அந்த பொண்ணு மாதிரியே இருக்கும். அண்ட் காட் இட் வாஸ் பட் அ ட்ரீம் ஆஃப் யூ. அது ஏதோ நீ என் கனவுல வந்த யாரையோ நான் பார்ப்பேன், பார்த்தால் கூட அது என் கனவுல நீ தான் என் கனவுல வர மாதிரியே இருக்கும். யாரையோ நான் பார்க்குறது பேசுகிறதெல்லாம் dream of you. And now good morrow to our watching souls. To watching soul, நம்முடைய ஆன்மா ஒருவரை, என்னுடைய சோல் ஒன்றை பார்க்குது, உன்னுடைய சோல் என்னை பார்க்குது. அப்போ these two souls mingle. That is the true pleasure. நான் யாரோ ஒரு பெண்ணை பார்த்தாலும் என்னுடைய சோல் உன் சோலோட தான் மிங்கிள் ஆகுது. அங்கே வேற யாரோ எனக்கு தெரியல. கடவுளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஆன்மா அப்படியே கடவுளோட தான் மிங்கிள் ஆகணுமே ஒழிய அங்கே கடவுளுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது தெரியக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சடங்குகள், சம்பிரதாயங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையே போயிடுச்சு. ஐயர் சொல்கிறது, மந்திரம் சொல்கிறது, அல்லது நீங்கள் ஏதோ ஆஃபர் பண்ணுறீங்க, அப்படியே தட்டில் கொண்டு வந்து என்னென்னமோ கடவுளுக்கு படைக்கிறீங்க, இவைகளில் தான் உங்கள் கவனம் இருக்க ஒழிய உங்களுடைய ஆன்மா ஆத்மார்த்தமாக அந்த கடவுளோட லைக்காது. நீங்கள் பெரிய கூட்டமாக ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க, 2 நிமிஷம் கூட உங்களை ஓடு நெக்ஸ்ட் அப்படியே ஏதோ பார்த்து தள்ளி விட்டுட்டுருக்கான். ஆனால் நம்மளும் என்ன சொன்னோம், நல்லா பார்த்தேன், என்னதான் பார்த்தேன், இஸ் இட் காட்? இந்த உருவத்தை இது எதுக்கு நேராக பார்த்தா தானே? நீங்கள் அப்படியே பார்த்து உங்களுடைய மனம் அந்த கடவுளோட லைக்கணும்ல, அதுதானே சந்தோஷம். சும்மா வெறுமனை போய் அந்த சிலையை சிலைன்னு நான் குறைச்சி சொல்ல, அது இல்லை. அந்த கடவுளை பார்க்கும்போது உங்களை அறியாமையே உங்கள் உள்ள அதுக்குள்ளே அப்படியே சேரணும். அதான் சொல்லுவோம், காதலியை பார்க்கும்போது யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. அதுதான் முக்கியம். ஒரு கதையில் ஒரு அரசன், அவன் ஒரு ஸ்திரீ லோலம், பெண்கள் மேலே ரொம்ப கண்ணாமனான்னு இருப்பான். ஆனால் அவனை மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையவே கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிடுவான். ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிட்டு அவளோடே இருப்பான். அவளோட ரொம்ப அவளை ரொம்ப பிடிக்கும். அவளோடையே இரவு பூரா போயிடுவான். ஆனால் விடியற் காலையில் அந்த சிவ கோயிலில் வந்து மணி அடிக்குது. ஐயோ, காலையில் எழுந்துச்சுன்னா கரெக்டாக போய் சிவனை வழிபடுவான். தினம் அவனுடைய ஹேபிட் அது. ஆனால் இப்போது இவன் இருக்கிற வீடு அங்கே எங்கே சிவன் இருக்கு, என்ன செய்கிறதுனே தெரியல.
இவன் அப்படி எழுந்திரிச்சு பார்த்தா அவன் மாத்திரம் படுத்து கிடக்கிறா, எதுவுமே செய்யலை. ஆனால் டைம் ஆகிடுச்சு, இப்போ கோயில் வேணும், நமக்கு சிவன் சிலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அப்படியே பார்க்குறான், அவள் படுத்திருக்கிறாள், அவளுடைய மார்பகம் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு சிவன் லிங்கம் மாதிரி தெரியுது இவன் கண்ணுக்கு. உடனே போனான், அங்கே வந்து கொஞ்சம் பூ வச்சுருக்காங்க, ஏன்னா ப்ராஸ்டியூட் தானே, எப்பயும் பூவெல்லாம் நிறையா இருக்கும். அங்கே இருக்கிற பூவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவளுடைய மார்பகத்தின் மீது அப்படியே போட்டு அர்ச்சனை பண்ணுறான். அர்ச்சனை பண்ண உடனே அது நேரடியாக சிவனுடைய காலடியில் போய் விழுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு, என்னங்க இவன் அப்படி பண்ணுறான், இது இல்லை, அவன் அப்படி பண்ணாலும் அவனுடைய உள்ளத்தை போய் பார், அந்த உள்ளத்துக்குள்ள 100% நான் தான் இருக்கேன். ஸோ ஐ அக்செப்ட் ஹிஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன, இதான் இங்கே இது என்னன்னா, நீங்கள் கடவுளோட உங்கள் உள்ளத்தை லைக்கலைன்னு செய்ய, அப்புறம் நீ என்ன கடவுள் வழிபாடு? இதான் அவர் சொல்கிறார். இதான் குட் மாரோட சொல்லுவான். which I desired and got, it was a but a dream of you. நான் யாரோ ஒரு பொண்ணை பார்த்தால் கூட ஏதோ கனவுல ஒன்றை பார்க்குற மாதிரியே தான் எனக்கு இருக்குது, பட் ஆஃப் யூ. அண்ட் நவ் குட் மாரோ டு அவர் வேக்கிங் சோல்ஸ் which watch not one another out of fear. we were not watch out of fear, பயத்தினால இல்லை. அதாவது இருவரும் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து இருக்க வேண்டும், நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அப்படி கிடையாது. தெர் இஸ் நோ ரூல். நீ கணவன் மனைவியாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ யாராக வேணாலும் இருங்க. ஆனால் இருவருடைய ஆன்மாவும் ஒன்றுடன் ஒன்று ஒன்றிவிட்டால் அதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான், இதை தான் சொல்கிறான். அண்ட் மேக்ஸ் ஒன் லிட்டில் அண்ட் which watch not one another out of fear for love. லவ்ங்கிறது இட்ஸ் அ பவர்ஃபுல் இமோஷன். அது லவ் இஸ் அ பவர்ஃபுல் இமோஷன். ஆல் லவ் ஆஃப் அதர் சைட்ஸ் கண்ட்ரோல்ஸ். லவ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் இமோஷன். இந்த லவ்ங்கிற பவர்ஃபுல் இமோஷன் வந்துருச்சு உங்கள் உள்ளத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால், ஆல் அதர் சைட்ஸ், பிற காட்சிகள் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். நான் என்னுடைய காதலியை பார்த்து கொண்டிருக்கிறேன், ரசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ 100% அப்படி தான் அப்படியே அவள் என் மனசுக்குள்ளே இருக்கா. இப்போ எனக்கு எந்த காட்சியுமே தெரியாது. அப்போ எல்லா காட்சிகளும் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு, அது தேவையில்லாது. அவள் தான் எனக்கு முக்கியம், அவ்வளோதான். அது மாதிரி கடவுளோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், கடவுளை தவிர உங்கள் உள்ளத்துக்குள்ளே வேறு எந்த சிந்தனையுமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இல்லை. இப்படி கொண்டு வரோம். ஃபார் லவ் ஆல் லவ் ஆஃப் அதர் சைட்ஸ், மற்ற காட்சிகள் எல்லாம் கண்ட்ரோல்ஸ். இந்த இது வந்துருச்சு அப்படின்னா மற்ற சைட்டெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுவே. அண்ட் மேக்ஸ் ஒன் லிட்டில் ரூம் அண்ட் எவ்ரிவேர். அவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு சும்மா இத்தனோண்டு இடம் இருந்தால் போதும், ஆனால் எவ்ரிவேர், அவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் கடவுளை நீங்கள் நேசிந்தீங்கன்னா அந்த அகில உலகத்திலையும் நீங்கள் கடவுளோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன் லிட்டில் ரூம் அண்ட் எவ்ரிவேர். லெட் சி டிஸ்கவரர்ஸ். கடலில் போய் கடலில் பயணம் செய்து புதிய புதிய நாடுகளை கண்டுபிடிப்பவர்கள் அவங்க தான் சி டிஸ்கவரர்ஸ். டு நியூ வேர்ல்ட்ஸ் ஹேவ் கான். அவங்க புதிய புதிய உலகத்தை கண்டுபிடிப்பார்கள். அவங்க புதிய உலகம் அது. ஆனால் இந்த 2 பேருக்கும் இந்த சின்ன இடம் இருக்கு பாருங்க, இதுவே இவர்களுடைய உலகம். இதுக்குள்ளே இவங்க இந்த உலகமே அதுக்குள்ளே அவங்க அடங்கி போகுது. லெட் மேப்ஸ் டு அதர்ஸ். அப்படியே ஒரு மேப், இது இந்தியா, இது மத்திய ஆசிய நாடுகள், இது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இது ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ரஷ்யா, சைனா, அமெரிக்கான்னு இப்படியே மேப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ கண்ட்ரிஸ். பட் ட்ரூ லவர்ஸுக்கு அவங்க இருக்கிற இடம் தான் அவங்களுடைய உலகம். அந்த உலகமே அதுக்குள்ளே. கிருஷ்ண பரமாத்மா வாயை திறக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய வெண்ணெயில் அப்படியே உலகமே தெரியுது. அது எல்லாம் அடக்கம். இந்த ட்ரூ லவ் வந்துருச்சுன்னா உலகமே இதுக்குள்ளே அடங்கி போகுது. லெட் மேப்ஸ் டு அதர்ஸ். மற்றவனை பொறுத்தவரையும் அது மேப்பு, அந்த நாடு இந்த நாடுன்னு அவனுக்கு ஒரு மேப்ஸ் டு அதர்ஸ். வேர்ல்ட்ஸ் ஆன் வேர்ல்ட்ஸ் ஹாவ் ஷோ மீ. இந்த உலகம் அந்த உலகம் அது இது எல்லாத்தையும் மேப்பு காட்டும். லெட் அஸ் பொசஸ் அவர் வேர்ல்ட். ஆனால் 2 காதலர்கள் கருத்து ஒருமித்து ஒருவர் சிந்தனையில் ஒருமித்தவர்கள், அவர்களுக்கு இந்த உலகமே அவர்கள் இருக்கிற இடம்தான் இந்த உலகம். லெட் அஸ் பொசஸ் அவர் வேர்ல்ட்
ஈச் ஹேஸ் ஒன். இது இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபெட் கலீல் ஜிப்ரானுடைய ப்ரொஃபெட் பார்க்கணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், ஆனால் தனித்தனியாக இருக்கணுமா. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு சில சுதந்திரம் இருக்கணுமா. அதான் சொன்னால் 2 பேரும் இருந்தால் இந்த உலகம், ஆனால் உனக்கு ஒரு உலகம், எனக்கு ஒரு உலகம், உனக்கு ஒரு உலகம், எனக்கு ஒரு உலகம், ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரே உலகம். இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் தனித்தனியாக இருந்து சேர்ந்து இருக்கணும் இல்லையா. இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன். ஆஃபீஸில் போனால் எனக்கு அந்த ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும், நான் தான் செஞ்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி அவளுடைய வீட்டில் சமைத்து கொண்டு இருப்பாள், அவளுக்கு அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டு இருப்பாள். அவள் நினச்சிக்குவாள் என்ன, அதே மாதிரி நானும் நினச்சிக்குவேன். அப்போ நான் எனக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு சில வேலைகள், எனக்கு சில சுதந்திரங்கள் தேவை, உனக்கு சில சுதந்திரங்கள் இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் நொய் நொய் நொய்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க. ஆரம்பத்தில் வேணால் அவருக்கு என் மேலே எவ்வளோ பிரியம் தெரியுமா, ஆஃபீஸுக்கு போனால் சும்மா சும்மா 10 தெரியாது நான் ஃபோன் பண்ணுவார். லூஸு, சுதந்திரமே போச்சுன்னே தெரியல. ஐ நீட், எனக்கு சில சுதந்திரம் தேவை. அந்த சுதந்திரம் உனக்கும் தேவை, இவனுக்கும் தேவை. அந்த சுதந்திரத்தை விட்டு 2 பேரும் ஒன்றா இருக்கணும். சுதந்திரம் தனித்தனி சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா அங்கே செப்பரேஷன் வந்துடும். செப்பரேஷன் அங்கே தான் வருது. இவங்களுக்கு உண்மையாக காதலிக்கிறோம்னு தெரியவே தெரியாது. வி ஹேவ், ஈச் ஹேவ். அதான் சொல்கிறோம், லெட் அஸ் பொசஸ் அவர் வேர்ல்ட், ஈச் ஹேஸ் ஒன். ஒவ்வொருத்தருக்கும் வி பொசஸ் அவர் வேர்ல்டு. நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகம். ஈச் ஹேஸ் ஒன் அண்ட் இஸ் ஒன். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே உலகத்துக்குள்ளே இருக்கோம். இந்த குழப்பத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியுது. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கணும், ஆனால் 2 பேரும் சேர்ந்து உள்ளோம், 2 பேருக்கும் ஒரே உள்ளம். ஆனால் அட் த சேம் டைம் 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் இருக்கணும். அந்த செப்பரேஷன் இல்லாமல் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் சலிச்சு போயிடும், வெறுத்து போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. மை ஃபேஸ், let us possess our world, each has one and is one. My face in thine eye. என்னுடைய முகம் உன் கண்ணிலே தெரிகிறது. Thine in my appears. In my eyes your face appears. என் முகம் உன் கண்களிலே தெரிகிறது, உன் முகம் என்னுடைய கண்களிலே தெரிகிறது. And true plain hearts. 2 plain hearts, எதுவுமே இல்லாத இதயம். நீங்கள் வந்தால் அப்படிலாம் இல்லை, பிளைன் ஹார்ட். இவன் காதலிக்கும் போதே இவளுக்கு பின்னாடி என்ன சொத்து இருக்கும், என்ன இருக்கும், இவன் வந்தால் என்ன, இன்னைக்கு செலவு யார் பண்ணுறது, இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா பிளைன் ஹார்ட்டே கிடையாது. தி லவ், அவ்வளோதான். அண்ட் ட்ரூ பிளைன் ஹார்ட்ஸ் டூ ஆன் த ஃபேஸஸ் do in the faces rest. Do in the faces rest அப்படின்னா their faces rest on the heart of others. என்னுடைய ஃபேஸ் அவளுடைய இதயத்திலே இருக்கும், அவளுடைய ஃபேஸ் என்னுடைய இதயத்திலே இருக்கும். பட் we have that, எங்களுடைய plain heart, அந்த ஒரு பிளெயினான எங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குது, அவளுடைய இதயம் தான் இங்கே இருக்குது. என்னுடைய முகம் அவளுடைய இதயத்திலே இருக்கிறது. Where can we find 2 better hemispheres? எங்கேயாவது இந்த உலகத்தில் 2 ஹெமிஸ்பியர்ஸ், நீங்கள் இந்த பூமி என்ற ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த துருவம், இந்த வட துருவம், தென் துருவம் பயங்கரமான குளிர் இருக்கும். ஒரு பக்கம் பயங்கரமான குளிராக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையுது ஒரு பக்கம், அப்போ அந்த இடத்துல டார்க்காக இருக்குது. வெஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குளிர் மிகுந்து இருக்குது. 2 ஹெமிஸ்பியர் ஒரே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு லவ்வர்ஸ்க்கு இடையில் இட் இஸ் மை ஹெமிஸ்பியர், இது நான் வாழ்கிற உலகம், இது நீ வாழ்கின்ற உலகம், 2 பேரும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு உலகம். அதான் முன்னாடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், குழப்பமாக பார்த்துக்கணும். இது மாதிரி 2 செப்பரேட் ஹெமிஸ்பியர் இந்த உலகத்திலே கிடையாதுதான். அண்ட் ட்ரூ பிளைன் ஹார்ட்ஸ் டூ இன் த ஃபேஸஸ் ரெஸ்ட். வேர் கேன் வி ஃபைண்ட்
2 better hemispheres without shape, without sharp northங்கிறான். ஷார்ப் நார்த்து, ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா குளிர்னு அர்த்தம். இந்த நார்த்து வடக்கு பகுதி ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா ஊசி மாதிரி குத்தும். குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படி குத்தும் இல்லையா, அதுதான் ஷார்ப்புங்கிறான். ஷார்ப்பாக இருக்குது அந்த கோல்டு, அது நார்த்தில் அப்படி இருக்கும். வித்தவுட் டிக்ளைனிங் வெஸ்ட்டு, மேற்கு பகுதி சூரியன் மறைகிற பகுதி, அது இருட்டாக இருக்கும். ஸோ 2 ஹெமிஸ்பியர் இருக்குது, ஆனால் 2 நல்லா இல்லை. ஆனால் காதலர்கள், அதான் ஒரே மனசு என் மனதும் உன் மனதும் ஒன்றுடன் ஒன்று கலந்து விட்டால் என்னுடைய உலகம் சிறந்த உலகம், உன்னுடைய உலகம் சிறந்த உலகம், நாம் 2 பேரும் இருக்கக்கூடிய உலகமும் சிறந்த உலகம். 2 ஹெமிஸ்பியர்ஸ் பெஸ்ட்டாக எங்கேயுமே இல்லை, லவ்வில் மட்டும்தான் இருக்குது. Where can we find 2 better hemispheres without sharp north, without declining west? Whatever dies was not mixed equally. Whatever dies, இறந்து போயிடும். 2 சரியாக கலக்கவில்லை என்றால் அது அழிஞ்சு போயிடும். 2 ஆட்டம் ஹைட்ரஜன், 1 ஆட்டம் ஆக்சிஜன், இது 2 கரெக்டாக இருந்தால் தான் அது கலக்கும். வாட்டர் அழியாது, அது வாட்டராக தான் இருக்கும். ஒரே இல்லை இப்போதைக்கு 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது, ஆக்சிஜன் கொஞ்சம் சேர்ந்துக்க, கொஞ்சோண்டு வாட்டராக இருக்கட்டும், ஆனால் இருக்கவே இருக்காது, அழிஞ்சு போயிடும். சரியாக மிக்ஸ் பண்ணேன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிடும். NaCl, 1 சோடியம் 1 குளோரின் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே இது கால்சியம் குளோரைடுன்னு வருதுன்னு வச்சிங்களேன், Cl2, 2 குளோரின் தேவை, 1 கால்சியம், 2 குளோரின் 1 கால்சியம் சேர்ந்துச்சுன்னா தான் அழியாமல் இருக்கும். 1 கால்சியம் 1 குளோரின் சேர்ந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும். அப்போ 2 எப்படி இருக்கணும்னா சரியான மிக்சரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அழியாது. அதான் சொல்கிறோம். இன் அவர் வாட் எவர் டைஸ் வாஸ் நாட் மிக்ஸ்டு ஈக்குவலி. ஈக்குவல்னா அர்த்தம் இல்லை, எதுக்கு என்ன தேவையோ அது சமம், அது சரியாக கலக்கப்படலைன்னா அது அழிஞ்சு போயிடும். லவ்லையும் அப்படிதான். உங்களுடைய இதயம் முழுசாக அங்கே போகணும், அதே மாதிரி அவளுடைய இதயம் முழுசாக உங்கள்கிட்ட வரணும். அப்போது இது 2 ஒன்றாகும். இந்த 2 நம்ம இருக்கிறது தனித்தனியாக இருந்தால் கூட 2 பேரும் ஒரே உலகத்தில் தான் இவங்க வாழ்வாங்க, வசிப்பாங்க. ஃபிசிக்கலாக அவங்க 2 வேறு இடத்துல இருப்பாங்க, ஆனால் மானசீகமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இஃப் அவர் 2 loves be one, ஆர் thou and I, நீயும் நானும் 2 அன்பும் ஒன்றாக இருக்க வேண்டும். லவ் so alive that none do slackens, none can die. 2 அப்படி ஒன்றா இருந்தால், 2 சரியான அளவில் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா that none do slacken, எதுவுமே அலட்சியமாகவோ அல்லது இறந்து போகவோ செய்யாது, அவைகள் சரியாக இருக்கும் என்று சொல்கிறார். தட் இஸ் த குட் மாரோ என்கின்ற இந்த போம். தேங்க்யூ.